பாவியான மனுஷன். ஒரு மனிதனிடம் பணம் இருந்தது, பதவி இருந்தது. ஆனால் மற்றவர்கள் அவனை பாவி என்றுதான் அழைத்தார்கள். அவன் யார்? அவன்தான் சகேயு. அவன் ஆயக்காரன், அதாவது அவன் வரி வசூலிக்கிற மனுஷன். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் இருந்தான். அதனால் இயேசு வரும்போது அவன் மிகவும் குள்ளமாய் இருந்தபடியால் இயேசுவை பார்க்க ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவன் இயேசுவை பார்க்கத்தான் விரும்பினான். ஆனால் இயேசு அவனை பார்ப்பார் என்று அவன் சிறிதும் நினைத்திருக்க மாட்டான். ஆனால் என்ன நடந்தது? இயேசு சகேயு அமர்ந்திருந்த மரத்தின் அடியில் வந்தபோது மேலே அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூறுகிறார். சகேயுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு போனான். இதை பார்த்த ஜனங்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் ஒதுக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் இயேசு காட்டிய அன்பு அவன் வாழ்க்கையையே மாற்றியது. எப்படி? சகேயு, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாவியாக இருந்த சகேயுவுக்கு சந்தோஷம் கிடைத்தது, இரட்சிப்பு கிடைத்தது. அது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு சகேயு உதவி செய்யக்கூடியவனாகவும் மாறினான். இயேசு வீட்டிற்கு வந்தவுடன் எவ்வளவு பெரிய மாற்றம்!